கண்ட்ரோல் யுவர் ஆக்ஷன்ஸ். உங்கள் செயல்களை கட்டுப்பாட்டில் வையுங்கள். ரியாக்ட் பண்ணவே பண்ணாதீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ரெஸ்பாண்ட் பண்றதுக்கும் ரியாக்ட் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன யாராவது கூப்பிடுறாங்க, சுல்தானா என்ன அப்படின்னா ரியாக்ட். வர கூப்பிட்டீங்களா? ரெஸ்பாண்ட். ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, ரியாக்ட் பண்ணாதீங்க. நான் நினைச்சு பார்த்திருக்கேன், நாம எப்படி ரியாக்ட் பண்றோமோ பதிலும் அப்படிதான். நல்லா தான் கூப்பிடுறாங்க, சுல்தானா என்ன அப்படின்னா வா அப்படின்றா, அப்படியே இருக்குது. எப்படி கொடுக்குறோமோ அப்படி திரும்பி வருது. ரியாக்டே பண்ணாதீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. முன்னால் இருக்கிற விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. ரொம்ப புதிதான ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். நீங்கள் கேட்டு இருக்கலாம், அது இல்லை. இது நான் சொல்ற விளக்கம் அது கிடையாது. நீங்க கேள்விப்பட்ட விஷயம்தான். லீடர்ஷிப்ங்கிறது என்ன தெரியுமா? நான் சொன்னேன்ல, கண்ட்ரோல் யுவர் ஆக்ஷன்ஸ், டோன்ட் ரியாக்ட், டூ ரெஸ்பாண்ட் அப்படின்னு சொன்னேன்ல. பாருங்க, காலையில எழுந்திருச்சு இந்த அம்மா யாரு? தெரேசா, அன்னை தெரேசா. பிள்ளைங்களுக்கு காசு இல்லைன்ட்டு ஏதோ ஒரு கடையா போய் காசு கேட்டுருக்கு. ஒரு கடைக்காரன் அப்பதான் கல்லாவை திறந்துருக்கிற, அவங்க கிட்ட காசு இல்லை. ஏதாவது பிள்ளைங்களுக்கு கூட என்ன உடனே போன் இருக்கான், கொடுக்கலாம்ல, கொடு. காரி துப்பிட்டான் நான் கையில. வரலாறு. அந்த அம்மா என்ன தெரியும் பண்ணுச்சு? இது எனக்கு, என் பிள்ளைக்கு ஏதாவது தான்ச்சான். அந்த அம்மா செஞ்சது என்ன தெரியுமா? முன்னால் இருக்கின்ற வன்முறையாளனுடைய வன்முறையை கீழே கொண்டு வந்து, நான் லீடர், நான் கேட்கிறேன், நீ எனக்கு பதில் சொல்லி என்று அவர்கள் அப்படியே கண்ட்ரோல்ல கொண்டு வந்துச்சு. பாருங்களேன், தட் இஸ் லீடர்ஷிப். டோன்ட் ரியாக்ட், டூ ரெஸ்பாண்ட். ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அடுத்தது சொல்லுகிறேன், நீங்கள் உண்மையாக இருந்தால் உங்களை விட்டு சில பேர் போவார்கள். போனார்கள் என்றால் க்ளோஸ்டு டோர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்க. எப்பவுமே நன்றி சொல்லுங்க. இந்த வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். சே தேங்க்ஸ் டு த க்ளோஸ் டோர்ஸ் என்று ஒரு மிகப்பெரிய புத்தகம் இருக்கிறது. முடிந்தால் அந்த புத்தகத்தை வாசித்து கடந்து விடுங்கள். சே தேங்க்ஸ் டு த க்ளோஸ் டோர்ஸ். யோசித்து பார்க்கிறேன், 1000 பேர் முகம் அழகாக இருந்தாலும் இதயம் மலர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நட்பு உங்களோடு இருந்தால் அதை பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள். பல பேரிடத்தில் யாரோ ஒருத்தர் மட்டும் கை தட்டுறாரு பாருங்க, அங்கிருந்து. என்ன வச்சிருக்கிறாரு அவர்? இல்ல, அவர் அப்படி இருக்கிறார். வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை சொல்லித் தருகிறது என்று சொன்னேன். நான் பல காலமாக தேடிக்கொண்டிருந்த மந்திர சொல் சமீபத்தில் நான் சில இடங்களுக்கு செல்லுகின்ற பொழுது வந்து சேர்ந்தது. அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஏன் தெரியுமா? எல்லா விஷயங்களையும் சாதாரணமாகத்தான் நமக்கு முன்னால் உலா வருகிறது. நாம் விழிப்புணர்வோடு இருந்தால் அதன் அர்த்தம் புரிகிறது. உதாரணத்துக்கு 2 கேள்வியை நான் கேட்கிறேன். வீட்டில் போய் இந்த 2 கேள்விகளை உங்கள் டைரிகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2 கேள்விதான். 1, எங்கே இருக்க விரும்புகிறீர்கள்? எங்கே இருக்க விரும்புகிறீர்கள்? நம்ம யாருக்குமே பதில் தெரியாது, சில பேருக்கு தெரியும். இந்த தாசில்தார் மேடம் நிற்கிறாங்க, Group 2 டைரக்ட் போஸ்டிங். She wants to be IAS ஆஃபீஸர். IAS ஆஃபீஸரா வரணும்னு நினைச்சீங்கல்ல? Group 2ல தாசில்தாரா வந்திருக்கிறீங்கல்ல? தாசில்தாரா தான் வரணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா இங்கே நின்னுடுங்க. இல்ல, ட்ரை ஃபார் IAS போயிடுங்க. அங்க எங்கே இருக்க விரும்புகிறோமோ அங்க போங்கிற. நான் எதை சாதிக்க விரும்புகிறீர்களோ அதை சாதியுங்கள். எங்கே இருக்க விரும்புகிறீர்கள் என்பதில் கிளாரிட்டி, தெளிவு. ஒன்னும் இல்ல, இன்னைக்கு பர்வீன் சுல்தானா பேசுறாங்க, போய் கேட்கலாம் முடிவு பண்ணீங்க. சேர்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க, போலாம், எப்போ வருவாங்கன்னு தெரியாது. சரி, நின்றுட்டு இருக்காங்க. எங்கே இருக்க விரும்பி திட்டமிடுங்கள். சிலது தற்செயலாக நிகழும், அது வாய்ப்புதான். ஆனால் பிளான் பண்ணி கிடைக்குது இல்ல, பிளான் அண்ட் கெட் இட். நான் நினைச்சேங்க, சத்தியமா நினைச்சேன். மேடம் கிட்டயும் சொன்னேன், நம்முடைய டெபுட்டி கலெக்டர் மேடம் கிட்டயும் சொன்னேன், மேடம் கரெக்டா நான் 7 மணிக்கு என்ன பேசுறதுக்கு விடுங்க மேடம், 8 மணி வரைக்கும் பேசுறேன் மேடம்.
ஓகே. ஏன் தெரியுமா 7லேருந்து 8ன்னு கேட்டேன்? ஐ நோ யுவர் ஷெட்யூல். எதையும் பிளான் வேர் யூ வாண்ட் டு பி, எங்கே இருக்க விரும்புகிறீர்கள் அங்கே இருங்கள். நான் இங்கே இருக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறேன், இதோ நான் இங்கே நிற்கிறேன். நீங்கள் அங்கே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், அங்கே இருக்கிறீர்கள். எங்கே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள் என்கிறேன் நான். இதுதான் விதி. இரண்டாவது, எதற்காக நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? யூ ஹேவ் எனி பிளான்? எதற்காக நினைவு கூறப்பட விரும்புகிறீர்கள்? அதை செய்யுங்கள். அதை செய்யாம அந்த சிக்னேச்சரை போடாம நோய்வாய்ப்பற்றாதீங்க. அதை செய்யாமல் அந்த சிக்னேச்சர் போடாம வாழ்க்கையை நிறைவு செய்து கொள்ளாதீர்கள். எதற்காக நினைவு கூறப்பட வேண்டும் என்பதிலே உறுதியாக இருங்கள். இந்த 2 கேள்விகளை நான் மிகப்பெரிய கேள்விகளை உங்களுக்கு முன்னால் போட்டு இருக்கிறேன். இன்னொரு விஷயத்தை சொல்றேன். நான் ஒரு முறை பேசுவதற்காக சென்ற பொழுது சாப்பிடறதுக்காக நாங்க போய் உட்கார்ந்தோம். எனக்கு முன்னால் 60 வயது கடந்த ஒரு பேச்சாளர். ஒரு ரகசியம் சொல்லவா? மேடையில் பேசுறதை விட சூப்பரான விஷயத்தை தெரியுமா? சத்தியமா சொல்றேன். நான் மேடையில் பேசுறது பெரிய விஷயம் இல்லைங்க. உண்மையாவே லாபகரம் எது தெரியுமா? நல்ல பேச்சை கேட்கறது ரொம்ப லாபங்க. அது பேசுறதை விட. யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா? பேசிட்டு போறவங்களாம் நல்ல பேச்சாளர் இல்லை. போனதுக்கு அப்புறமா யார் ஒருத்தங்க பேசிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் நல்ல பேச்சாளர். போனதுக்கு அப்புறமா பேசிக்கிட்டே இருக்கணும். உள்ள இதை சொல்லிச்சுல, இது சொல்லிச்சுல, இந்த அம்மா இப்படி சொல்லிருச்சுல, இது சொல்லிருச்சுல. போனதுக்கு அப்புறமா பேசிக்கிட்டே இருக்கிறவங்க. நான் டேபிள்ல உட்கார்ந்துருக்கேன், சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம், வர்றதுக்கு லேட் ஆகுது. 2 வார்த்தை கடகடன்னு சொல்லிட்டார் அந்த பெரியவர். பர்வீன், நான் சந்திக்கிறதை விட நீ சந்திக்கின்ற கூட்டம் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு, முடிஞ்சா இதை எந்தெந்த கூட்டத்தில் பேசுறியோ அங்கெல்லாம் சொல்லிருன்னு. சொல்லுங்க சார். 60 ஆண்டு காலம் வாழ்ந்த அந்த பெருந்தகை தன் வாழ்க்கையின் சாரம்சத்தை புழிஞ்சு 2 கேள்வியா 2 ஸ்டேட்மெண்டா கொடுத்தார். நம்ம எல்லாருக்குமேங்க ஒரு இடத்துல வேலைக்கு போகணும், வீடு கட்டணும், பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கணும், கல்யாணம் பண்ணணும், புகழ் பெறணும், எல்லாம் திட்டங்கள் இருக்குல்ல. நம்மில் ஒரு திட்டம் நமக்கு இல்லவே இல்லை. என்ன திட்டம் தெரியுமா? இந்த உடம்பு கொடுத்திருக்கான இறைவன் இதோ உங்களோடையே வருது. எழுந்திரிச்சா எந்திரிக்குது, வந்தா வருது, உட்கார்ந்து இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வதுன்னு உங்களுக்கு தெரிவதே இல்லை. இப்படி சொன்னாருங்க அவரு. உன்னை வைத்துக்கொண்டு நீ என்ன செய்வது என்பதனை முதலில் திட்டமிடு என்று சொன்னார். பெரிய விஷயமா பட்டுச்சு எனக்கு. சொல்றது பிளண்டா இருக்கு, வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க. சாதாரணமானங்க 24, 25 வயதிலே சில விஷயங்களை எப்படி சாதித்து விட்டு போய்விடுகிறார்கள். சில பேர் அதே வயதிலே குடித்துவிட்டு சுயநினைவு இல்லாமல் கிடக்கிறார்கள். நம்மை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்கின்ற திட்டம். ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலேயே பெருமதியானது எது என்று சொன்னால் இதோ இந்த உடலும் இந்த உயிரும் தான் மிக பெருமதியானது. அது நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். வேல்யூ யுவர் பாடி, வேல்யூ யுவர் சோல், வேல்யூ யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே சுயமரியாதையுடனும் மதிப்புடனும் நடத்துங்கள். கிளைம். You deserve all the good things because you are a good man, you are a good woman, you are a good child, you deserve everything. வாழ்க்கையில் இந்த வார்த்தையை அவங்க சொல்லிட்டு அடுத்த வார்த்தை ஒன்று சொன்னாருங்க. எனக்கு தெரியல நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா இதை சொல்லிடுறேன். இந்த உலகத்தில் நீங்கள் எதை தொட்டாலும் அதற்கென்று நீங்கள் ஒரு விலை தந்தாக வேண்டும். அது குழந்தை, மனைவி, தாய் தகப்பன், வேலை, உயர் புகழ், பணம், அனுபவங்கள், எது வேண்டும் என்றாலும் நீங்கள் ஒரு விலை தந்தாக வேண்டும். நான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய விலை சொல்லவா? ஃப்ரீ என்ட்ரி தானே மேடம்? விலை சொல்லவா? நான் பேசுகிறேன். இன்னைக்கு என்ன தேதி? 4. எந்த மாதம்? பிப்ரவரி மாதம். என்ன ஆண்டு? 2025. என்ன நேரம்? 7:35. வாழ்க்கையில் நீங்கள் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த நேரத்தை இதோ எனக்காக தந்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் தருகின்ற விலை, நான் தருகின்ற விலை என்ன தெரியுமா?
என்னால் மறுபடியும் பெற்றுவிட முடியாத என் வாழ்க்கையின் மணித்துளிகளை இதோ நான் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறேன். இது நான் தருகின்ற விலை. விலை இல்லாமல் இந்த உலகில் எதுவுமே கிடைக்காது. எல்லா விலைகளும் பணத்தோடு தொடர்புடையது அல்ல. இதை நாம் புரிந்து கொள்வது. இந்த வார்த்தை இருக்கல்ல, இந்த வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். அவங்களுடைய துக்கங்கள் என்னன்றதை நம்ம கடந்து வந்துட்டதுனால நமக்கு புரியல. முக்கியமா இந்த அடாலசன்ட்ல இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல, நம்மை விட அவர்களுடைய உலகம் ரொம்ப சிக்கலானது. தெரியுமா உங்களுக்கு? நம்மை விட சிக்கலானது அவர்கள் உலகம். ஆனால் அவர்களை பற்றி நாம் நினைப்பதே கிடையாது. அவர்களை பற்றி மிகப்பெரிய விஷயங்கள் எதுவும் நம்முடைய மனதிலே கிடையாது. நான் அவர்களையும் சேர்த்து சொல்லுகிறேன். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து திருமணம் செய்து கொண்டார். அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் விலக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பெயர் விவாகரத்து. ரொம்ப கொடுமையான வார்த்தை அது. குரானிலே இறைவன் விரும்பத்தகாத ஒரே வார்த்தை விவாகரத்து என்று சொல்லுதான். இறைவனுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். திருமணமான வயது வந்த திருமணமான தம்பதியினருக்கு விவாகரத்து போலதான் இந்த குழந்தைகளுக்கு பிரேக்கப். கைத்தற்றதெல்லாம் பாதிக்கப்பட்டதுங்க. அங்கிருந்து வருது. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அந்த பிள்ளைகளோடு தான் என்னுடைய வாழ்க்கை கல்லூரியில் போய்கிட்டு இருக்கு. இந்த வயது ரொம்ப கஷ்டங்க. அம்மா கிட்டையும் சொல்ல முடியாது, அப்பா கிட்டையும் சொல்ல முடியாது, புரியாது. இந்த கையில ஒரு பிசாசை கொடுத்து வச்சிருக்காங்கல்ல, இந்த கொல்லிக்கட்டையால வரக்கூடிய தீமைகளில் இதுவும் ஒன்று. உங்க எல்லாருக்கும் ஒரு ரகசியத்தை சொல்றேன். வாழ்க்கையில நல்ல துணை வாய்க்க வேண்டும் என்றால் இதுல பேசுறத நிறுத்துங்க. இதுல கம்யூனிகேட் பண்றத நிறுத்துங்க. யார் ஒருவர் இதுல கம்யூனிகேட் பண்றத நிறுத்துறாங்களோ அவங்க நல்ல வாழ்க்கை துணையை பெறுகிறார்கள். இல்லைன்னா பேச்சுவார்த்தை செஞ்சு மோதிர மாத்தி நிச்சயதார்த்தத்தோட முடிஞ்சு போயிடுது நிறைய கல்யாணம். ஏன்னா அவ்வளவும் பேசி தீர்த்துறது. இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் பேசுவதற்கு எதுவும் இல்லை என்பதனால் நாங்கள் திருமணத்தை ரத்து செய்கிறோம் என்று சொல்லி நிறைய திருமணங்கள் ரத்தாகுது. தெரியுமா உங்களுக்கு? எங்க தாத்தா பாட்டி எல்லாம் அப்படி வாழவே இல்லை, ஆனா சேர்ந்து வாழ்ந்ததுங்க. எங்க அம்மா அப்பா எல்லாம் அப்படி வாழ்ந்ததே இல்லை, ஆனா சேர்ந்து வாழ்ந்ததுங்க. 58 வருஷம் எங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வாழ்ந்தது. யோசித்து பார்த்தால் நமக்கு என்று வரக்கூடிய சொற்கள் எவை? எதை வைத்துக்கொண்டு நான் எப்படி இதை பார்ப்பது? பாருங்க, இப்படியே நிக்கிறீங்க. நான் ரொம்ப சூட்சுமமான ஒரு விஷயத்தை சொல்றேன். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. எப்படி என்கின்ற சொல்லுக்கான பதில், எதற்கு என்று சொல்லுவதற்கான பதில், ஏன் என்று கேள்விக்கான பதில் சொல்லுகிறேன். நான் அந்த குழந்தை ஒன்று பாட்டு பாடின வீடு பத்தி சொன்னேன்ல, அந்த நிகழ்ச்சியில எனக்கு ஒரு கூட்டத்தில் பேசுற வாய்ப்பு. அந்த கூட்டத்தை பற்றி சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ரொம்ப அலர்ட் ஆயிடுவீங்க. கனடா நாட்டில் நடந்தது. போன வருடம் மட்டும் கனடா நாட்டில் 63 இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், தமிழ் பேசுகின்ற இளைஞர்கள். அதனால மிஸ்டர் தமிழ் கனடா அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்னை பேச கூப்பிட்டது. நான் போனேன். ஒரு க்ளோஸ்ட் ஆடிட்டோரியம், ஒரு 150 பேர். 2 நாள்ல பிக்ஸ் ஆயிருச்சு மீட்டிங். நான் ஒரு 45 நிமிஷம் பேசினேன். ரொம்ப கவனமா கேளுங்க. இத நான் சொன்னல, ஏன் எதற்கு எப்படி 3த்துக்குமான பதில் கிடைச்சிரும். இப்போ நான் பேசிட்டேங்க. 45 நிமிஷம் பேசினேன். பேசி முடிச்ச உடனே ஒரு பொண்ணு என்னை பார்த்து ஓடி வந்துச்சு. அதுக்கு ஒரு 45 வயசு இருக்கும். ஆனா பிரமாதமா இருக்கா. இப்படி இருக்கா, சரியான பணக்காரின்னு தெரியுது. அவ கையில வச்சிருக்கக்கூடிய, அவ போட்டிருக்கக்கூடிய வைர வைடூரியங்கள், வெரி வெரி ரிச். நல்ல வெஸ்டர்ன் ட்ரெஸ் பண்ணியிருந்தான். பேக் ஸ்டேஜ்க்கு கையை பிடிச்சிட்டான். கையை பிடிச்சி கைக்கு முத்தம் கொடுக்குறா. என் கைக்கு. தேங்க்யூ 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 சோ மச் தேங்க்யூ. 8 வருஷம் 8 இயர்ஸ் சிறையில் இருந்த உள்ள. ஐ வாஸ் அரஸ்டட். இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டேன். இன்னில இருந்து நான் வேற. தேங்க்யூ தேங்க்யூ சொல்லிக்கிட்டே நிக்கிறாளா. கண் கலங்குதா. நான் அவளை பார்க்கல, அவ மேக்கப் கரையுது.
என்ன அழகா மேக்கப் போட்டிருக்கு, இப்படி கரைஞ்சிட்டு நிக்கிறாளேன்னு பாக்குறேன். போயிட்டா. போன உடனே மண்டையில் அடிச்சது, ஏ சுல்தானா என்ன வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற, ஓடு. ஏன் 45 நிமிஷத்துல 18 பாயிண்ட் பேசியிருக்கேன். எதுல அவன் மனசு உடைஞ்சா, எதுல அவ ரிலீவ் ஆனா? அந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ஒரு பாயிண்டோட போயிருவேன்ல நானு. உங்க எல்லாருக்கும் அந்த ஒரு பாயிண்ட் சொல்லுவேன், எதுக்கு 45 நிமிஷம் பேசுவாங்க? உங்கள் மனதிலும் ஏதேனும் உடையலாம், ஒரு திறக்கலாம், ஒரு ஓடு உடையலாம். அந்த பொண்ணு நான் என்ன சொன்னதுல அது மாறுச்சு அப்படின்ட்டு வெளியில அந்த குளிரையும் தாங்காம ஓடுனா, அவ அந்த BMW கார், BMW மெர்சிடிஸ் அது திறக்கிறான், அதுக்குள்ள எங்க வா, அவன் தான் எஸ் மேம் 45 நிமிஷம் பேசினல, 18 பாயிண்ட் பேசினல, ஏதோ ஒண்ணு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னி, அது என்னதுன்னு சொல்லுன்னு அவ சொல்லிட்டா. அவ எங்க உடஞ்சா, அவளுக்கு எங்க அந்த மனம் திறந்ததுன்னு அவ சொல்லிட்டா. உங்களுக்கு அது வேணுமா? வேணுமா? கவனமா கேளுங்க. ஒரு காடு, சரியான டென்ஸ் ஃபாரஸ்ட். ஒருத்தன் நடக்கிறான். நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய பாம்பு புத்து பார்த்துட்டான். சைலண்டா போயிடலன்னா உள்ள இருந்து ஒரு கருநாகம் வந்துருச்சு. கருநாகம் வந்துருச்சுன்னு கட 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 கடன்னு தாண்டி போனா பாருங்க. கருநாகத்தை இவன் பார்த்த மாதிரி கருநாகமும் இவனை பார்த்துருச்சு. நேரா இறங்கி கூடவே வருது. வேற வழி கிடையாது. போறான், போய்கிட்டே இருக்கிறான். வர்றது பாம்பு தான், ஆனாலும் மனசை கொஞ்சம் தேத்திக்கிறான். அது பாட்டுக்கு அது போகுது, நமக்கு என்ன இருக்குது? இப்ப நாம தான் அப்படி போயிட்டு இருக்கிறவங்க. நம்ம பக்கத்துல ஒரு பாம்பு வந்துகிட்டு இருக்கு. எதிர்பாராத நேரத்துல குதிகால்ல கொத்திருச்சு. இப்ப நான் பாம்புன்னு சொன்னது பாம்பு இல்லை. நம்முடைய உறவுகள், நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, கூட படிக்கிறவங்க, இந்தா திருப்பி தந்துடுறேன்னு வாங்கினவங்க, யார் வேண்டுமானு வச்சுக்கோங்க, பிசினஸ் பார்ட்னர்ஸ். இந்த மேடையில், இந்த அரங்கத்தில் யாரும் என்ன அந்த மாதிரிலாம் எந்த துரோகமா நான் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில சந்திச்சதே கிடையாதுன்னு ஒரு ஆள் கை தூக்க முடியாது. எல்லோரும் கடிபட்டு இருப்போம். ஏதாவது ஒரு அடி விழுந்திருக்கோம் நமக்கு. சரி, இப்போ கடிப்பட்ட, பாம்பினால் கடிப்பட்ட நமக்கு 2 வழி இருக்கு. இதான் பாயிண்ட். 2 வழி இருக்கு. ஒன்னு, நேரா அந்த பாம்பு கிட்ட தேடி போலாம். அது கொத்திட்டு போயிருச்சு. பாம்பே பாம்பே, நீ ஏன் என்னை கொத்தினாய்? நான் என் வழியில் தானே போனேன், உன் வழிக்கு வந்தேனா? நீ தானே வந்தாய், சரி வரட்டும் என்று தானே நான் போனேன். நீ என்னை கொத்தினாயே, கொத்தியது நியாயமா? போய் தேடி கண்டுபிடிச்சு பாம்பு கிட்ட நியாயம் கேட்கலாம். அது என்ன நீயா படமா? உடனே திரும்பி வந்து கொத்தனா இடத்துல இருந்து விஷத்தை உருவுறதுக்கு. பாம்புகளிடத்தில் ஒருபோதும் நீதி கிடைக்காது. நாம் நீதியை எதிர்பார்க்கவே முடியாது. அதை துரத்துவதை விட்டு விடுங்கள். கடி வாங்கிட்டீங்கல்ல, கம்முன்னு இருக்கு. என்ன செய்யலாம் தெரியுமா? டோன்ட் சேஸ் த ஸ்னேக். கடிப்பட்டு விட்டீர்கள், விஷம் ஏறிக்கொண்டிருக்கிறது. விஷத்தை இறக்குவதும், அதற்கு முறிவு கண்டுபிடிப்பதும், அதற்கு மருத்துவம் பார்ப்பதும் தான் உங்கள் வேலையாக இருக்க வேண்டுமே தவிர பாம்புக்கு பின்னால் போவது உங்களுடைய வேலையாக இருக்க கூடாது என்பதனை நீங்கள் முடிவு செய்கின்ற அந்த வினாடியில் நீங்கள் வாழ்க்கையில், வியாபாரத்தில், படிப்பில், எல்லா விஷயத்திலும் ஜெயிக்கிறீர்கள். இதுதான் நான் அந்த பொண்ணுக்கு சொன்னது. நம்முடைய வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை சொல்லித் தருகிறது என்றேன். நான் சொல்லித் தருகின்ற பொழுது யார் ஒருவர் அதை கேட்டுக்கொள்கிறார்களோ, மனம் திறந்து அதை வாங்கிக் கொள்கிறார்களோ, அவர்கள் சில விஷயங்களில் ஜெயிக்கிறார்கள். நான் இப்படி சொல்றேங்க, அறம்னு ஒண்ணு இருக்கு. இந்த உலகத்தை ஆட்சி செய்வது அதுதான். அறம் தான் ஆட்சி செய்கிறது. நீங்கள் அதற்கு என்ன பெயர் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். இயற்கைன்னு சொல்லுங்க, கடவுள்னு சொல்லுங்க, பிரபஞ்சம்னு சொல்லுங்க, எது வேண்டுமானாலும் சொல்லுங்கள். அறம் தான் வாழ்க்கையை செலுத்துகிறது. அறத்தோடு வாழ்தல் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு மட்டும் பதில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க,
2008ங்க, 2008. இன்றிலிருந்து எத்தனை ஆண்டுகள்? 17 ஆண்டுகளுக்கு முன்னால். பேரிழப்புங்க. அப்படி விதிர்த்து போய் நிக்கிறேன், அழுறேன், கதறேன், சல்லா துணி போட்டுக்கிட்டு கடவுள் கிட்ட தான் அழுக. எனக்கு இது நடக்கலாமா? எனக்கா நடக்கிறது? எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது? ரொம்ப 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 வேதனையில் எங்க அம்மா நான் அழுதுகிட்டு இருக்கிற நேரத்தில் நான் தொழுக முடிச்சுட்டு வரட்டோன்னு பார்த்துட்டு வந்த உடனே ஒரே வார்த்தை தான் சொல்லுச்சு. நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, சில வார்த்தைகள் அப்படித்தான் வரும். நீங்கள் அறம் சார்ந்து இருந்தால். அம்மா சொன்னாங்க, அழாத, அழவே அழாத. நீ உண்மையானவளா இருக்கிற அப்படின்னா யார் உனக்கு இந்த துன்பத்தை தந்தார்களோ அவர்களை இறைவன் உனக்கு முன் சோழி போல் கொண்டு வந்து போடுவார். அவர்களுக்காக நீ பிரார்த்தனை செய்ய தொடங்குவாய். அப்போ சொல்லுவ, கடவுளே நான் இப்படி ஒன்றும் சொல்லலையே உங்ககிட்ட, இந்த அளவுக்கு பரிதாபகரமா அவங்களை கொண்டு வந்து என் முன்னால நிறுத்தி இருக்கியேன்னு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும் காலம் உனக்கு வரும் என்று என் தாய் சொன்னால் 15 ஆண்டுகளில் அது வந்தது. காலம் காலம் எடுத்துக்கொண்டது, ஆனால் வந்தது. நான் அழுவதே இல்லையே. வாழ்க்கை உங்களுக்கு சில சிரமங்களை தரும், எதிர்கொள். வலிக்கும், எதிர்கொள். துயரப்படாத, புலம்பாத. புலம்புதலும் துயரப்படுவதிலும் ஆப்ஷன்ஸ். எதிர்கொள், புரிந்துகொள், டைம் கொடு, ரியாக்ட் பண்ணாத, ரெஸ்பாண்ட் பண்ணு. வாழ்க்கையில் அடுத்தது என்ன என்று யோசி. அடுத்த நிலையில் உன்னை நீயே நிமிர்த்திக் கொள்வதற்காக வேலைகளை தொடங்கு. வாழ்க்கையில் உலகத்திலேயே வாழ்க்கையில் எது தெரியுமா பெரும் குற்றம்? பெரும் குற்றத்தை சொல்லிவிட்டு போகிறேன். பெரும் குற்றம் எது என்றால் இந்த உலகத்தில் சோகமாக இருப்பதுதான். சோகமாக இருப்பது போல் பெரும் குற்றம் இல்லை. வாழ்க்கையில் ஆகப்பெரிய கிஃப்ட் எது தெரியுமா? மகிழ்ந்து இருப்பது. மகிழ்ந்து இருப்பது. இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு படிக்கிற அந்த இயல்பே மாறி போயிருச்சு. புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறதே இல்லை. இப்போ பரீட்சைகள் எல்லாமே, என்னுடைய பேத்திக்கு கூட எல்லாமே அந்த செல்லின் வழியாகத்தான் அவங்க ஆசிரியர்கள் கேள்விகளை அனுப்புகிறாங்க. அதுக்குரிய பதில்களை அவங்க செலக்ட் பண்ண முடியலை. அவங்க அப்பா அம்மா படித்தவங்களா இருந்தால் அதுக்குரிய அந்த கேள்விக்குரிய பதிலையெல்லாம் தயாரித்து அவங்க அதன் மூலமாகத்தான் செயல்படுறாங்க. ஆக புத்தக வாசிப்பு என்பதே ரொம்ப ரொம்ப அரிதாக போய்விட்டது. அந்த புத்தக வாசிப்பை மீண்டும் மேம்படுத்துவதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு புத்தக திருவிழாவை கொண்டு வந்து அதில் பள்ளி கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவ மாணவிகளை எல்லாம் நீங்கள் எப்படியாவது இங்கே வரவழைச்சிட்டு வரணும் அப்படின்ட்டு ரொம்ப தீவிரமாக இதில் ஈடுபட்டு இருக்காரு. ஆனால் இப்போ இந்த கூட்டத்தில் பார்க்கும்போது மாணவ மாணவிகள்ங்கும்போது ரொம்ப குறைவாகவே இருக்கிறாங்க. ஆக அந்த இலக்கியத்தின் மேல் இருக்கின்ற ஈடுபாடு, அதில் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மரபின் வழியாக வந்த ஒரு சிலர் தான் இதை கேட்க ஆசைப்படுறாங்க. இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்களுமே அந்த மரபின் வழியாக வந்தவங்க தான். இப்போ நாங்கள் வந்ததுமே நாச்சியார் அப்படின்னு அவங்க பேரை சொன்னாங்க. உடனே எனக்கு நாச்சியார் திருமொழி தான் ஞாபகத்துக்கு வந்தது. கோதை நாச்சியார் அவங்களுடைய கனவு பாடல்கள் எம்பெருமானையே தன்னுடைய கணவனாக வடிக்க வேண்டும் என்ற உறுதியோடு கடைசி வரைக்கும் அப்படியே இருந்து ஒரு சின்ன பெண்மணி இத்தனை பாடல்களை பாடி எம்பெருமானையே கடவுளாக வடிக்கின்ற அவ்வளவு ஒரு ஈடுபாடு வந்திருக்குன்னா அது நம்மாழ்வார் செஞ்சாரா இல்லைன்னா அந்த கோதை நாச்சியார் தான் அப்படி எழுதினாராங்கிறத கூட சிந்திக்க வைக்கின்றது, சிந்திக்க வேண்டியதாகவே இருக்கின்றது. அவங்கள பார்க்கும்போது அவங்க வேளாண்மை துறை அப்படின்னாங்க. இதில் வரவேற்புரை சொன்னவங்க பெரும்பாலானவர்கள் வேளாண்மை துறை தான். இப்போ படிக்கிறவங்க எல்லாரும் பிஇ எம்இ இதை தான் படிக்கிறாங்க. அது எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்கல். என்னுடைய பேரன் கூட அப்படி தான் படிச்சிருக்கான்.
பிஇ படிச்சுட்டு எம்ஏ படிச்சுட்டு இப்போ எம்எஸ் படிக்கிறதுக்காக லண்டனுக்கு போயிருக்கான். எப்படா இந்த வேளாண்மை நல்லா இருந்தால் தான் நாம் கொஞ்சமாவது சாப்பிட முடியும். அதை எல்லாமே மறந்து போயாச்சு. அவங்கள வேளாண்மைன்னு சொன்ன உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் வாசுகின்னு பேர் சொன்னாங்க. நாங்கள் வந்து ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாலேயே ராஜபாளையத்தில் அதை படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்காக, அப்போ எல்லாம் ஊடகங்கள் இல்லை, அதனால் அவங்க படிச்சுட்டு வந்து அந்த சனி ஞாயிறு அந்த காலகட்டத்தில் திருக்குறள் வகுப்பு நடத்தினோம். அந்த திருக்குறள் வகுப்பில் நிறைய பேர் வந்து படிப்பாங்க. இன்னைக்கு கூட என்னுடைய கணவரை திருக்குறள் கோதண்டம் தான் சொல்லுவாங்க, என்னையும் திருக்குறள் ராஜன்ட்டு தான் சொல்லுவாங்க. அந்த திருக்குறள் படித்தது. அப்புறம் நாங்கள் வாசுகி மாதர் சங்கம் ஒன்று ஆரம்பித்தோம். அதன் வழியாக பெரும்பாலும் எங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் வீட்டை விட்டு அவ்வளவா வெளியில் வரமாட்டாங்க. அப்படி இருந்தாலுமே நாங்கள் படித்தோம். இந்த மாதிரி நிறைய பேர் சொற்பொழிவுக்கு ராஜபாளையத்துக்கு வருவாங்க. நாங்கள்லாம் சொற்பொழிவில் கேட்டு 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 தான் இந்த அளவுக்காவது பேசுகிறோம், இந்த அளவுக்காவது சிந்திக்கிறோம், இந்த அளவுக்காவது எழுதுகிறோன்னா அந்த ஒரு பாரம்பரியம்தான் எங்களையும் வளர்த்து விட்டது. இப்போ வாசுகின்னு சொன்ன உடனே அந்த திருவள்ளுவர் ஞாபகத்துக்கு வந்தார். இப்போ நாம் படிக்க வேண்டியது 3 புஸ்தகங்கள். மனிதனுக்காக சொன்னது திருக்குறள், மனிதன் இறைவனுக்கு சொன்னது நம்ம திருவாசகம், அதே போல் இறைவன் மனிதனுக்கு சொன்னது வந்து பகவத்கீதை. பகவத்கீதை வந்து கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, இதை தான் சொல்லு. ஆனால் இந்த திருக்குறள் வந்து மனிதன் எப்படியெல்லாம் வாழணும் எல்லா நீதியையும் சொன்னது திருக்குறள், திருவள்ளுவர். அதனால்தான் உலக பொதுமறை என்று கூறுகின்றோம். வான் சிறப்பை சொல்லுது, கல்வியை சொல்லுது, செய்நன்றி மறவாமையை சொல்லுது, அப்புறம் உடன்பிறப்பு, பெரியோரை பேணல், எல்லாத்தையும் அவர் சொன்ன 133 அதிகாரங்களையும் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 பாடல்களாக மனிதன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற அந்த சிறந்த கருத்துக்களையே சொல்லுது. இதையெல்லாம் படிக்கிற காலத்தில் நாங்கள் இந்த ஸ்கூல் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாலேயே நீதி நெறிகள் அதை தான் முதல்ல வகுப்பு வரும். அதுதான் ஔவையார் எழுதின அந்த நீதி நெறிகள், நல்வழி, மூதுரை, இந்த மாதிரி இதெல்லாம் படித்தோம். 5ல் விளையாதது 50ல் விளையுமான்னு சொல்லுவாங்க. அந்த வயசுலேயே படிக்க போய் தான் அந்த நீதி நூல்கள் சொன்ன அந்த நெறிகளெல்லாம் நமக்கு கொஞ்சமாவது நம்ம உடம்போடு அப்படி கலந்து கொஞ்சமாவது நம்ம செயல்படுத்துகிறோம். அப்படிங்கும்போது அது சிந்திக்கிறோம். அந்த பெரியவங்க சொன்ன மரபுங்கிறது என்ன, நம்முடைய முன்னோர்கள் சொன்ன எழுதி வச்ச எல்லாத்தையும் நம்ம படிக்கிறோம். அந்த படிக்கிறதன்படி நாம் கொஞ்சம் நடந்துக்கிறோம், அதையே மற்றவங்களுக்கு சொல்கிறோம், நாம் அதை எழுதுகிறோம். இதை நம்முடைய அடுத்த பாரம்பரியம் தலைமுறைகளெல்லாம் கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறோம். இதுதான் இயலுங்கிறது. என்ன, நம்ம பார்க்குறது, படிக்கிறது, பேசுகிறது, இதெல்லாம் சேர்ந்தது தான் இயல். நம்ம அந்த மாதிரி வரும்போது நம்முடைய மனித சமுதாயத்தின் முதல் உருவானதே வந்து ஆப்பிரிக்கா கண்டம்தான். ஆப்பிரிக்கா கண்டத்தில் மனித உயிர் உருவாக்கி மெதுவாக ஆஸ்திரேலியா, ஐரோப்பா, ஆசியா அப்படின்ட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது. ஆப்பிரிக்கான்னு சொன்னாவே காடுகள், அமேசான் காடுகள் தான். இந்த காடுகள் வந்து நம்முடைய மனிதனோட ரொம்ப நெருக்கமானவை. மரங்கள் வந்து மனிதனை விட நீண்ட நாட்கள் வாழக்கூடியவை. இந்த ஆப்பிரிக்க நாடுகள் இருந்த அன்றைக்கு இருந்த அந்த அடிமைகள் வந்து நீக்ரோக்கள், அவங்க ரொம்ப கொடுமையெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. அவர்களுடைய அந்த கஷ்டங்களையெல்லாம் வெளிப்படுத்தினது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எதிர்த்து நின்று தான் ஆப்ரஹாம் லிங்கன் வந்து ஜனாதிபதி ஆனார். அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து மூச்சு விடவே ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டோ அப்படிங்கிற பெண்மணி தான் வந்து
தாமாமாவி குடில் அப்படின்னு ஒரு புஸ்தகத்தை எழுதினாங்க. அதில் வந்து ஆப்பிரிக்கா அந்த நீக்ரோக்கள் பட்ட அந்த துன்பத்தை எல்லாம் அவ்வளவு அருமையாக எழுதியிருந்தாங்க. உலக நாடுகளையே சிந்திக்க செய்தது அந்த புத்தகம். அந்த புத்தகம் இயல். அதை படித்ததுக்கு அப்புறம்தான் அந்த சுதந்திர வேட்கை அவங்களுக்கு வந்தது. இந்த மரம் என்று சொல்லும்போது ஆப்பிரிக்கர்கள் வந்து ஆலமரத்தை தன்னுடைய தெய்வமாக வெளிப்பட்டார்கள். ஒரு பகுதியில் இருக்கிறவங்க விடுதலை ஆகும்போது இலவ மரத்தின் அடியில் தான் விடுதலை ஏற்பட்டதாம். அதனால் அவங்க இலவ மரத்தை ரொம்ப கண்ணியமாக, ரொம்ப பெருமைக்குரியதாக, ரொம்ப தெய்வமாக வழிபடுகிறார்கள். இப்படி மரங்கள் வந்து நம்முடைய வாழ்வோடு இணைந்து அன்றிலிருந்து இன்று வரை, வான்மீகி காலத்தில் இருந்து இன்று வரைக்கும், வான்மீகி போன்ற முனிவர்கள் எல்லாம் மரத்தின் அடியில் தான் போய் தவம் இருந்தாங்க. நாம கூட நாங்கள் பார்க்கும்போது இது நம்ம காப்பியங்களை எடுத்துக்கிட்டோம்னா, மணிமேகலை காப்பியத்தில் நாவல் மரம், நாவலம் காடு அப்படின்ட்டு பூம்புகாரில் இருந்ததா சொல்கிறாங்க. இந்த நாவலங்காடு என்பது 2000 வருஷத்துக்கு முன்னால் சொல்லப்பட்டது. நாங்கள் பார்க்க எங்களுடைய ராஜபாளையத்தில் கோனேரி அந்த கரையில எல்லாம், அந்த கண்மாய் கரையிலெல்லாம் நிறைய நாவல் மரங்கள் நின்றிருக்கும். ஆலமரம், அரச மரம், எல்லா மரங்களுமே இருக்கும். ஆனால் அந்த நாவல் மரங்களில் விழுந்த அந்த பழங்களை எங்களுடைய குழந்தைகள் கூட போய் பொறுக்கி தின்னிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு நாவல் மரம் அப்படின்னா அதை பார்க்குற வாய்ப்பே இல்லை. எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டன. இந்த மாதிரி நாங்கள் வரும்போது கூட அப்படி அகன்ற சாலை 4 வழி சாலையாக தான் இருக்கு. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சாலைகள் எல்லாம் மரங்களாக அடர்ந்து அப்படி மூடி இருக்கும். நிழல் தழுவதோடு அந்த மரங்கள் விடுகின்ற அந்த மூச்சு காற்றானது நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை நல்கும். நமக்கு பிராணவாயுவை அளிப்பதே மரங்கள் தான். எங்கள் வீட்லேயும் முன்னால் நிறைய மரங்கள் வச்சுருந்தோம். ஒரு வேப்ப மரம் இல்லாத வீடே இருக்காது. அதே மாதிரி தென்னை மரம்ன உடனே நம்ம ஔவையார் சொன்ன மாதிரி, நன்றி ஒருவருக்கு செய்தகால் அந்நன்றி என்று தருங்கோல் என வேண்டாம், நின்று தளரா வளர்ந்தெங்கு தானுண்ட நீரை தலையாலே தான் தருதலால். நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுறோம், அது வந்து வளர்ந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க நமக்கு வேண்டிய அது பலனை தருகின்றது. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்து அங்கே அந்த ஒரு ஆப்பிரிக்கா கண்டத்தின் மரபு வழியை சார்ந்த ஒரு மரம் வந்து ராஜபாளையத்தில் இருக்குது. அது வந்து சின்மய வித்யாலயத்தில் இருக்குது. நாங்கள்லாம் போய் பார்த்துருக்கோம். அதை யார் கொண்டு வந்து நட்டினாங்க? யாருமே நடலை. அது வந்து இயற்கையின் அந்த காற்றின் மூலமாகவோ பறவையின் மூலமாகவோ யாருமே நிலத்தை உழல, வித்தும் இடலை, தண்ணீர் பாய்ச்சலை, வரம்பு கட்டலை. ஆனாலும் கூட அந்த இயற்கை மழையின் பொருட்டும் பறவைகளோ அல்லது காற்றோ கொண்டு வந்து ராஜபாளையத்தில் இருக்குன்னா அது ரொம்ப வியக்கத்தக்க விஷயம். இப்படி தான் பரிணாம வளர்ச்சி, மரபு இப்படி ஒவ்வொன்றா வந்து இயற்கையின் மூலமாகவோ மனிதர்களின் மூலமாகவோ எப்படியோ பரவிக்கிட்டே வருது. நாமளுமே மரத்தோடு தான் வளர்ந்தோம், மரத்தோடு தான். ஆக இந்த மரங்களை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை நாம் என்றுமே மறக்காமல் இருக்கணும். நாம் ஒவ்வொருவரும் மரத்தை நடணும். இன்னும் நிறைய இருக்குது, ஆனால் அவங்க நிறைய பேர் பேச வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முறித்துக் கொள்கிறேன்.